71வது இலக்கம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்தும் வலா நௌம் என்று வரக்கூடிய அதாவது ஆயத்துல் குர்சி. இதில் என்னன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுனனுல் குப்ரால இமாம் நசாயியுடைய சுனனுல் குப்ரால 9848 அதாவது 9848வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னு சொன்னால் அபு உமாமத்தல் பாஹிலி சுதை இப்னு அஜ்லான், அவருடைய பேர் வந்து சுதை இப்னு அஜ்லான் என்ற நபித்தோழர் அபு உமாமா அல் பாஹிலி அவர் அறிவிக்கிறாரு, மன் கரஅ ஆயத்துல் குர்சி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஆயத்துல் குர்சியை ஃபி துபரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுகின்றாரோ, லம் யம்னஉஹு மின் துஹூலில் ஜன்னah இல்லா அய்யமூத், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான், அவருக்கும் சொர்க்கத்துக்கும் தடையாக இருப்பது மரணம் மட்டும்தான் என்ற செய்தி சுனனுல் குப்ரால வருகிறது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் நம்ம ஆய்வு செய்த அடிப்படையில் இது பலகீனமான செய்தி, இது வந்து என்னது லஈஃபான செய்தி. இதை இமாம் தாரகுத்னி லஈஃப் என்று சொல்றாரு, இமாம் தாரகுத்னி சொல்றாரு கரீப் என்றாரு, இது வந்து என்னது புதுனமான ஒரு செய்தி அப்படி என்றாரு. புகாரில இல்லை, முஸ்லீம்ல இல்லை, திருமதியில இல்லை, நசாயில இல்லை, இப்னு மாஜால இல்லை, அபூதாவுதுல இல்லை, 6 கிரந்தங்களே இல்லை, அப்படி இல்லாட்டி பிள்ளை இல்லை, முஸ்னத் அஹமதுலையும் இல்லை, விளங்கிட்டா முஸ்னத் அஹமதுலையும் இல்லை. அதே நேரம் சரி அப்படியே இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவிப்பாளர் அறிவிச்சிருந்தா கூட பரவாயில்ல, பிரபலியமான ஆக்களை கிடைக்காட்டியும் பரவாயில்ல, வேற கிடைச்சிக்கலான்னு சொல்லலாம். இன்றைக்கு வந்து அதாவது ஜுஸ் என்று சொல்லி சில ஆரம்பத்தில் புத்தகம் எழுதுவாங்க, அது வந்து ஜுஸ்னா இப்போ சொல்லுவாங்க, தலைப்பெல்லாம் போட மாட்டாங்க. ஜுஸ் உன் ஃபிஹி என அஹாதீஸ் ஷுர்ப், அதாவது குடித்தல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் அதில் இருக்கும். அல்லது ஜுஸ் உன் ஃபிஹி அம்வாலு ஜக்கா சம்பந்தமான ஜுஸ் என்று வரும். இந்த ஜுஸுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்து அறிஞர்கள் அவங்களாம் புகாரிக்கு முந்தினவங்களா இருப்பாங்க, முஸ்லீமுக்கு முந்தினவங்களா இருப்பாங்க, அகமதுக்கு முந்தினவங்களா இருப்பாங்க, அதுக்கெல்லாம் முந்தினவங்களா இருப்பாங்க, பிந்தினவங்களா இருப்பாங்க. ஆனால் அறிவிப்பால் வரிசையோடு சின்ன சின்ன புத்தகம் எழுதினாங்க. அவங்க வந்து அதில் ஹதீஸில் பதிவு செஞ்சிருவாங்க. அமாலி என்று சொல்லுவாங்க, அமாலி என்று சொன்னால் இம்லான்ற சொல்றத எழுதுறது, அமாலி என்று சொன்னால் சொல்றத எழுதிப்பார். ஆனால் அந்த அவர் சொல்ல அவர் எழுது தரத்தீபிக்காத. அதில் மஜாலிஸ் நூட்கள் இருக்குது, ஒரு மஜ்லிஸ், இதெல்லாம் வந்து ஒரு தனிப்பகுதிகள், அதாவது அமாலி, அஜிசா, மஜாலிஸ், இப்படி சில பகுதிகள் வரும். அஜிசா இந்த மாதிரி தொகுப்பு எடுத்து ஒரு அறிஞர் என்ன செய்யறாருண்டா, புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூதாவுத் இந்த 6 கிரந்தங்களையும் வராத ஏதாவது செய்திகள் இது போன்ற இதுவரைக்கும் பிரிண்ட் பண்ணப்பட்ட கிரந்தங்கள்ல வந்திருந்தா அதெல்லாம் தனியா தொகுக்கிறார், அதெல்லாம் தனியா தொகுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாகமோ அல்லது 8 பாகமோ போட்டார், தனியா போட்டாரு. ஒரு சொல்லு கூட இருந்தாலும் அதை என்ன செஞ்சாரு, தேடி தனியா போட்டார். அப்ப இது வந்து தனியான பகுதி வந்தா சஹியா இருந்தால் நம்ம ஏத்துக்கல தான் வேணும், வந்தால் சரியாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனா பிரபல்யமே இல்லாத ஒரு அறிவிப்பாளர் தனியா அறிவிச்சா பிரச்சனைன்னு சிலவங்க சொல்றாங்க. அவரை அதில் ஒரு ஆள் வாராரு, தனியா அறிவிச்சால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சில அறிஞர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவர் யாருன்னா முஹம்மது இப்னு ஹிம்யர் என்ற அறிவிப்பாளர் வாராரு. இவருக்கு எப்படி வருதுன்னா, இவர் தனியா அறிவிச்சா எடுக்க மாட்டாங்க, தனியா அறிவிச்சா எடுக்க கூடாதுன்னு சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இவர் இந்த 6 அறிஞர்கள் 6 கிரந்தங்களையும் வராத, இமாம் அகமதுக்கும் கிடைக்காத, இமாம் அகமதுடைய செய்தியெல்லாம் பல்லாயிரக்கணக்கான செய்திகள் 30,000 தாண்டு வணங்கிட்டா அவ்வளவு செய்திகள் இருந்தும் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு செய்தி இவருக்கு கிடைக்குது, வேறு வகையில் கிடைக்குது. அப்ப இமாம் நசாய் என்ன செய்யறார், தனது சுனனுல் குப்ரால பதிவு செய்யறார். இதுல கொண்டு போடல, சுகுரால என்ன செய்யல போடல, எதுல போடுறாரு, சுனனுல் குப்ரால கொண்டு என்ன செய்யறாரு, இதை பதிவு செய்யறாரு. இப்ப இந்த அடிப்படையில் மட்டும்தான் என்ன செய்யுது, இந்த செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில உள்ளவைகள், இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எப்படி இருக்கும், இஸ்தக்ரபஹு தாரகுத்னி, இமாம் தாரகுத்னி அதை இஸ்திக்ராப் அந்த புதுனமா இருக்குது அப்படின்ற மாதிரி, புதுனம் என்று சொன்னா தட்டுறதுக்கு தான் சொன்னா அர்த்தம் இல்ல, அது கரீப் அரிதான செய்தி அப்படின்றது. ஆனா அதை படிக்கிற இமாம் திர்மிதியுடைய அந்த நடைமுறையை படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லைஃப் எடுத்துக்கு தான் என்ன செய்வாரு தாரகுத்னி, சரியா இமாம் தாரகுத்னி நடைமுறையை படிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அதாவது அந்த மாதிரி தான் கருதுவார்கள், அவருடைய கரீப் என்ற வார்த்தை அந்த மாதிரி தான் கருதுவார்கள். எப்படி திர்மிதியில கரீப் என்ற வார்த்தையை லைஃப் என்று கருதுவாங்களோ அதே மாதிரி தாரகுத்னியை அப்படிதான் கருதுவார்கள் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது ஒரு செய்தி. சரி, முஹம்மது இப்னு ஹிம்யர் சிலர் சொல்றாங்க இவர் புகாரில வரக்கூடிய அறிவிப்பாளர் அப்படின்றாங்க. இந்த முஹம்மது இப்னு ஹிம்யர் இருக்கிறாங்களே, அவர் வந்து சஹீஹுல் புகாரில வரக்கூடிய அறிவிப்பாளர். இமாம் சஹீஹுல் புகாரில முஹம்மது இப்னு ஹிம்யர் வாரார், இமாம் புகாரி அறிவிப்புல முஹம்மது இப்னு ஹிம்யர் வாரார். பலகீனமான ஒரு ஆள் எப்படி புகாரி என்ன செய்வாரு கொண்டு வருவார் அப்படின்னு. ஆனால் இது உசூல் ஹதீஸ் விரிவாக பேசிட்டு போறதுக்கு நினைக்கல, ஓரளவு தெரிஞ்சுக்கொண்டதுக்காக பேசுறேன். எப்படி புகாரி கொண்டு வருவார், பலகீனமான கொண்டு வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று விளங்கிக்கிறோம்,
புகாரி சில ஹதீதுகள் அறிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா புகாரி முஸ்லீமில் வந்திருக்காது, ஆனால் புகாரி முஸ்லீம் இதையும் அவருடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கலாம் என்ற அளவிலான செய்திகளை என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, சொல்லிட்டு சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷைஹைன். ஷைஹைன் யாரு? புகாரி முஸ்லீம். ஷர்த் நிபந்தனை, புகாரி முஸ்லீமுடைய நிபந்தனைக்கு உட்பட இந்த செய்தி சஹீஹானது அப்படின்னா புகாரி முஸ்லீமில் வரலன்னு அர்த்தம். புகாரி முஸ்லீமில் வரலன்னு அர்த்தம். நம்ம முதல் உசூல் படிச்சா எப்படி இருக்கும்? சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷைஹைன், நம்ம புகாரி முஸ்லீமில் வந்தீங்க போல. ஆனால் அது அர்த்தமே என்ன? புகாரி முஸ்லீமில் வரவில்லை. அவர்களுடைய நிபந்தனைக்கு இது சரியாயிக்குது, அவருடைய நிபந்தனைக்கு சரியாயிக்குது. அதனால தான் இமாம் ஹாக்கிம் ஒரு புத்தகம் தொகுத்தாரு, முஸ்தத்ரக் அப்படின்னு. எப்படி? முஸ்தத்ரக். இஸ்தித்ராக்னு சொல்றது விட்டதை பிடிக்கிறது, விட்டதை பிடிக்கிறது. முஸ்தத்ரக் அல சஹீஹைன், புகாரி முஸ்லீம் விட்டதை அவர் பிடிக்கிறேன்னு அர்த்தம். அவர் எல்லா செய்தியும் கொண்டு வருவார். கொண்டு வந்துட்டு சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷேഖைன், புகாரி முஸ்லீமுடைய நிபந்தனைக்கு உட்பட சஹீஹுன் அலா ஷர்த்தி ஷேഖைன், அவருடைய நிபந்தனைக்கு உட்பட சஹீ அப்படின்னுவார். அவர் புகாரி முஸ்லீமுக்கு சம்மந்தமே இல்லாத சில செய்திகள்லாம் நினைச்சாரு, அப்படி வரவே அதெல்லாம் கொண்டு வந்தார். அதனால் இமாம் தஹபி அதுக்கு ஒரு குறிப்பு எழுதினார், இது பிழை, இது பிழை, கிட்டையும் வராது அப்படின்ற மாதிரியெல்லாம் இது சரி அப்படின்னு எழுதினார். இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்டா, புகாரி முஸ்லீமுக்கு உட்பட சஹீஹைன் சரி என்று சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? புகாரில் வந்தாலே சரிதானா? புகாரில் ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டு வந்தாலே சரிதானா என்றா இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும்? இமாம் புகாரிட்ட தனி மன்ஹஜ் ஒன்று இருக்குது. புகாரியில் பதிவு செய்யக்குள்ள நம்ம இப்படி பார்த்தா அது விளங்காது, நல்ல டீப்பாக போகல அவருடைய மன்ஹஜ் விளங்கும். இதுதான் அவருடைய முறை என்று ஒரு அறிவிப்பாளரை கொண்டு வருவார். உதாரணமாக இதே விரையடுங்க, முஹம்மது பின் ஹிம்யர், இவருடைய உஸ்தாத் இதில் முஹம்மது இப்னு ஜியாத். உதாரணமா சரியா? முஹம்மது இப்னு ஜியாத், முஹம்மது இப்னு ஜியாத் இதில் இவருடைய ஆசிரியர். சரியா? முஹம்மது இப்னு ஹிம்யர் அவர் மாணவர். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் புகாரியில் முஹம்மது இப்னு ஜியாதும் வராரு, முஹம்மது இப்னு ஹிம்யரும் வராரு. ஆனால் ஒரு நாளுமா புகாரி என்ன செய்ய மாட்டோம், ஒரு இடத்துலையும் முஹம்மது இப்னு ஜியாத் வழியாக முஹம்மது இப்னு ஹிம்யர் அறிவிச்சதை பதிவு செஞ்சிக்க மாட்டார். அதாவது இவர் அவர்கிட்ட மாணவராக இந்த டைமில் எடுத்த செய்திகள் என்ன செய்ய மாட்டார், பதிவு செய்ய மாட்டார். வேறு ஆசிரியர் வழியாக எடுத்த செய்திகள் என்ன செஞ்சிருப்பாரு, பதிவு செஞ்சிருப்பாரு. ஒரு ஆள் 2 பேர்ட்ட படிக்கிறாரு, ஒரு ஆள் 2 பேர்ட்ட படிக்கிறாரு. ஒருவருடைய தொடர்பை மட்டும் இமாம் புகாரி என்ன செய்யறாரு, பதிவு செய்யறாரு. மற்ற தொடர்பு வழி என்ன செய்ய மாட்டாரு, எப்பயும் பதிவு செய்ய மாட்டாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது இவர்ல வீக், இவர்ல வீக். சில மாணவர்கள் சிறல்ல வீக் ஆயிடுவாங்க, நம்பகமான மாணவர், ஆனா குறிப்பிட்ட உஸ்தாதுட்டு அவர் வீக் ஆயிருப்பார். அதுக்கு காரணம் பல இருக்கும் பின்னணியில், விளங்கிட்டா? எடுக்க மாட்டான். இவர் இந்த உஸ்தாதுல வீக்கு, பலமானவர் தான், ஆனா இவர்ல அவர் என்னது, பலகீனமானவர், இவர்ல அவர் பலகீனமானவர், இப்படி இருக்கும். இதனால இமாம் புகாரி அதை கொஞ்சம் கவனிப்பார், இவர் கொண்டு வரலாமா வரக்கூடாதான்னு கவனிப்பார். இது உண்டு. இன்னொன்று என்ன செய்வாருண்டா, கொண்டு வருவார், முஹம்மது பின் ஹிம்யர் அறிவிப்பே கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அதே சேம் அறிவிப்பு, சேம் செய்தி இன்னொரு ஆள் மூலமும் என்ன செஞ்சிருவாரு, பதிவு செஞ்சிருவார். இன்னொரு ஆள் மூலமும் பதிவு செஞ்சிருவார். அப்ப என்ன அர்த்தம், இவருக்காக மட்டும் நான் கொண்டு வரல, பலமான எனக்கு வேற வழி ஒன்று இருக்குது, அதனால முஹம்மது இப்னு ஹிம்யரை சைட் சப்போர்ட் என்ன செஞ்சுக்கிறேன், இதுல வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். இப்படி நிறைய இன்னொரு வழியில் அந்த செய்தி என்ன செய்யும், வந்திருக்கும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா புகாரிய முஹம்மது இப்னு ஹிம்யரை 3 இடத்துல பதிவு செய்யறார் இமாம் புகாரி, 3 இடத்துல. அந்த 3 செய்தியும் வேற அறிவிப்பாளர் வரிசையில் சஹீஹ் புகாரில் என்ன செய்து இருக்குது. அந்த 3 செய்தியும் வேறு அறிவிப்பாளர் வரிசையில் சஹீஹ் புகாரில் வர செய்து. அப்ப யாருக்காக கொண்டு வந்தாரு, முஹம்மது இப்னு ஹிம்யரை நம்பி கொண்டு வந்தாரா, முஹம்மது இப்னு ஹிம்யரை யாருன்னு தெரிஞ்சு கொண்டு வந்தாரா? இந்த மெத்தட்ல கொண்டு வந்தாலே எங்களுக்கு என்ன சொல்லுது, இது முஹம்மது இப்னு ஹிம்யரை இமாம் புகாரி என்ன செய்யல, தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகளை அவர் நம்பவில்லை என்கின்ற உறுதி என்ன செய்து இதுல வருதா இல்லையா? எனவே இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். புகாரில் வருது அப்படின்றதுக்காக முஹம்மது இப்னு ஹிம்யர் செய்தி புகாரில் வரல, ஆயத்துல் குர்சி செய்தி என்ன செய்யல, புகாரில் வரல. அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய முஹம்மது இப்னு ஹிம்யர் என்ன செய்யறாரு, புகாரில் வாராரு. அப்போ வாரவர் எப்படி நீங்க லைஃப் ஆக்கலான்றதான் கேள்வி. அதுக்கு தான் இந்த விளக்கத்தை என்ன செய்யறேன், நான் சொல்லி கண்டிக்கிறேன். அப்ப என்ன புரிஞ்சுங்க, புகாரில் வந்ததுக்காக வேண்டிய ஒரு நம்பகமானவர் அர்த்தம் அல்ல. இதனால தான் இமாம், அதாவது புகாரியை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, புகாரியின் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் எந்த வேறு அறிவிப்பால் வரிசை இல்லாமல் ஒரு ஆள் அவரையே நம்பி இமாம் புகாரி கொண்டு வந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், அது புகாரியுடைய அறிவிப்பாளர் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். எனவே எப்படி கஷ்டமாக இப்போ நீங்கள் புகாரியை திறக்கிறீங்க, ஒரு அறிவிப்பாளர் பார்க்குறீங்க, இவர் புகாரி அறிவிப்பார்னு இப்போ உங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன், இவர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு என்ன வழி, புகாரியோட அறிவிப்பாளர்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், படித்து தான் ஆகணும்.
படிச்சா மட்டும்தான் இவர் புகாரியுடைய அறிவிப்பாளர் என்ன செய்யலாம், சொல்லலாம். இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னா எப்படி சொல்லலாம், புகாரி கொண்டு வந்திருக்கிறார், எதுக்கு கொண்டு வந்தாரு தெரியாது என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்படித்தான் நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது பல இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு என்ன செய்யும், உதவும் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்த்துக்கொள்ளணும். புகாரில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்படி உதவும். உதாரணமாக நீங்கள் சஹீஹ் புகாரில் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி கொஞ்சம் காலம் வராமல் இருந்தேன்ல, நான் மலைக்கு மேலே ஏறி தற்கொலை செய்ய தற்கொலை செய்ய நினைத்தேன் அப்படின்னு புகாரில் வருது. சஹீஹ் புகாரில் பார்த்தீர்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்ய நினைச்ச புகாரியே அதை நம்பலை. விளங்கிட்டா, புகாரி இமாம் அதை ஏன் கொண்டு வராருன்னா ஒரு சஹீஹான செய்தி ஒன்று கொண்டு வரார். ரசூலுல்லாஹ் அங்கே வஹி கிடைக்காம இருந்தனர், கவலைப்பட்ட செய்தி ஒன்று கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு இடையில என்ன செய்வார் தெரியுமா, பலகனி அப்படின்னு இமாம் ஜூரி சொல்லுவார், எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அப்படின்னு உடச்சு அங்கே பிரேக் ஆயிரும். அங்கே இடையில பிரேக் ஆயிரும். நம்ம ஃபுல் ஹதீஸை தானே பார்ப்போம். இப்படி இந்த மெத்தடில் பார்த்தா அப்படித்தான், இப்படி பார்க்குற ஆய்வாளர்கள்ட்ட நிலைமை அதுதான். சரியா, அந்த இடையில பலகனி என்ன வந்த செய்தியில் இது முடிஞ்சிட்டு, அப்போ அது லைஃபான செய்தி. இப்போ உதாரணமாக நாங்கள் படிக்கிறோம், என்னது, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னா இவர் சொர்க்கவாதி என்னாங்க, 2ஆம் நாள் சொன்னாங்க, 3ஆம் நாள் சொன்னாங்க சொர்க்கவாதி என்று. அப்புறம் இப்னு உமர்லாம் போய் தங்கினாங்க, நான் யாரை பற்றி கெட்டேன்னு நினைக்கிறேன் என்ற இது லைஃபான செய்தி. விளங்கிட்டா, ஏன் இது லைஃபான செய்தி என்று சொன்னால் இதே காரணம் தான். இதே என்னது, ஜுஹுரியுடைய இந்த காரணம் பலகனி எனக்கு அறிவித்தார், தொடர்பு என்ன செய்ய பிரேக், அங்கே அது புரோக்கனான செய்தி. நபித்தோழர்கள் எல்லாரும் மற்றவங்களை பற்றி கெட்டேன்னு நினைக்க மாட்டாங்க. அபூபக்கர் நினைக்க மாட்டார், உமர் நினைக்க மாட்டார், உஸ்மான் நினைக்க மாட்டார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் மட்டுமல்ல. விளங்கிட்டா, யாரும் அபூபக்கர்லாம் சொர்க்கத்துக்கு முந்தி போகின்றவர்கள் கெட்டன்னு நினைக்கிறாங்க, சஅத் மட்டும் நினைக்க மாட்டார் என்ற கருத்தை என்ன செய்யுது அந்த ஹதீஸ் விதைக்குது. அது சஹீஹாக இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் அந்த கருத்தை என்ன செய்கிறது, அதனால ஷேக் அல்பானி போன்ற அறிஞர்கள் அந்த செய்தி என்ன செய்யறாங்க, தஈஃப் என்று சொல்றதை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். அபூபக்கர் அந்த கெட்டணத்திலிருந்து மிக தூரமானவர், இவர் சொர்க்கவாதி ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துறதுக்கு ஸ்பெஷல் காரணமே இது இதுதான்றாங்க. எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இல்லாதன்னு இப்னு உமர்லாம் வேற சொல்றாங்க, எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் இல்லாதன்னு இப்னு உமர்லாம் வேற என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. எங்களால் முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் அது என்னது முடியும்னு அந்த செய்தி என்னது சொல்லப்படுறத பார்க்கிறோம். இதுவும் பலகீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முஹம்மது இப்னு ஹம்யர் என்று வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு உண்டு. இதில் கருத்து முரண்பாடு உண்டு. ஷேக் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை ஹசன் என்றார், ஷேக் அல்பானி இதை ஹசன் என்று சொல்கிறார், இமாம் இப்னு தைமியா இதை ஹசன் என்று சொல்கிறார், இமாம் இப்னு கையும் ஜவுசி இதை ஹசன் என்று சொல்கிறார்கள். இன்னும் பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை ஹசன் என்று சொல்லிக்கிறாங்க. அதே நேரம் ஒரு பெருவாரியான அறிஞர்கள் இதை என்ன செய்கிறாங்க, லைஃப் என்றும் சொல்கிறார்கள். அதுக்கு காரணம் முஹம்மது இப்னு ஹம்யர் என்றவர். நான் இது சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் தமிழில் என்ன செய்திருக்கிறேன், இது பலகீனம் என்று சொல்லி எழுதி அது வாத பிரதிவாதம் என்ன செஞ்சது போச்சு, முழுமையாக என்ன செய்திருக்கிறேன், அதை எழுதியிருக்கிறேன். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, 72வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 10 மர்ராத் பஅதல் மக்ரிபி வ சுபஹ். சுபஹுக்கும் மக்ரிபுக்கும் பின்னால் 10 முறை. இந்த செய்தி நாங்கள் பார்த்துட்டோம் லைஃப்ன்றது. இந்த செய்தியை லைஃப் வந்து காலை மாலை துவா சப்ஜெக்டை பார்க்குறோம். என்ன செஞ்சோம், நாங்கள் பார்த்தோம். அதாவது சுனனு திர்மிதியில் 3474 3474வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் காலை மடித்து கொண்டு இதை சொல்லுகிறாரோ அவருக்கு என்னது 10 நன்மைகள் எழுதப்படும், 10 தீமைகள் எழுதப்படும், 10 அந்தஸ்து உயர்த்தப்படும், அவர் அன்றைய நாள் முழுதும் என்னது சைத்தானுடைய பாதுகாப்பில் இருப்பார் என்று வரக்கூடிய அந்த செய்தி. இவரை யாரும் நன்மையால் அடைஞ்சு கொள்ள முடியாத அந்த செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். பலகீனமான செய்தி. இதில் ஷஹர் இப்னு ஹவுஷப் என்ற அறிவிப்பாளர் வருகிறார். அதே போல இது காலையில் உள்ளது. இதே மாதிரி மாலையில் உள்ள செய்தியில் உமாரத் இப்னு ஷபீப் என்றவர் வாராரு. உமாரத் இப்னு ஷபீப் அஸ்ஸபஇ என்ற அறிவிப்பாளர் வாராரு. திர்மிதியில் 35-34வது இலக்கம் 3534. இது நாங்கள் ஏற்கனவே அதில் பேசிட்டோம், நான் அவசரமாக என்ன செஞ்சுட்டேன், அதில் போயிட்டேன். பலகீனமான செய்தி. அதே போல் அடுத்த செய்தி நாங்கள் படிச்சிட்டோம். 73வது இலக்கம், அல்லாஹும்ம யஸ்அலுக இல்மன் நாஃபிஅன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முதகப்பலா பஅத ஸலாமி மின் ஸலாத்தில் ஃபஜ்ர். ஸலாத்துல் ஃபஜ்ருக்கு பிறகு சலாம் கொடுத்த பின்னால் இது சொல்லணும் என்ற செய்தி பலகீனமானது என்றதை நாம் காலை மாலை திக்ருகள் சம்பந்தமாக பார்க்குற டைமில் என்ன செய்தோம், பார்த்தோம். காலை மாலை திக்ருகள் சம்பந்தமாக நேரத்தில் பார்த்தோம். இது நம்மளுக்கு கூட ஆரம்ப உரைகள் இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் ஹிஸ்னு முஸ்லிமுக்கு போகிற என்ன செய்யாது, இது பலகீனமான செய்தி என்றது கன்ஃபார்ம் ஆச்சு. எந்த அளவுக்கு பலகீனம், பெரிய ஆய்வெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக என்னது பார்த்த உடனே பலகீனமான செய்தி. இப்னு மாஜால 925வது இலக்கம், அதாவது 925வது இலக்கம். அதில் உம்மு சலமாட மௌலா ஒருவர் வருகிறார், அவர் மஜ்ஹூல், அறியப்படாத அறிவிப்பாளர். இது இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி.